குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஜீவா சார் பேசுகிறேன். ஸோ நம்ம அடுத்த லெசன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ், அதை பற்றி தான், மைக்ரோ ஆர்கானிசம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 22 ஓகேங்களா. ஸோ இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஐடென்டிஃபை டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பாக்டீரியா பேஸ்ட் ஆன் தர் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ பாக்டீரியானுடைய ஷேப் அண்டு ஸ்ட்ரக்சர், அதனுடைய வடிவம் மற்றும் அதனுடைய உருவம், இதன் அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், அடையாளம் காண்றது. கேட்டகரைஸ் டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ்னுடைய கேட்டகரிஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். நோ த ரோல் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மெடிசின். அதாவது மைக்ரோப்னுடைய எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் த்ரூ அவுட் த அக்ரிகல்ச்சர், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு மெடிசனில். கெயின் நாலேஜ் ஆன் மோட்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அண்ட் டிசீஸ் டிரான்ஸ்மிஷன், எப்படி நோய்கள் பரவுது, அதை ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன, இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். டெஸ்கிரைப் த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீசஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ். ஸோ அப்போ டிசீஸ் காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ், அதாவது காசிட்டிவ் ஏஜென்ட் மூலமாக நோய்கள் எப்படி பரவுதுங்கிறத விளக்குறோம். அடுத்து நோ டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ இதை தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, லெட்ஸ் கோ டு த லெசன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன். மைக்ரோபயாலஜி இன் க்ரீக் வேர்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா மைக்ரோஸ்னா ஸ்மால், பயோஸ்னா லைஃப் பியரிங். அதாவது லார்ஜினா ஸ்டடி, அப்போ என்னது ஸ்மால் லைஃப் பியரிங் ஸ்டடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தான் மைக்ரோபயாலஜி, மைக்ரோ ஆர்கானிசத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. is a branch of biology that deals with living organisms of microscopic size which include bacteria, fungi, algae, protozoa and viruses. ஸோ இப்போ இவங்கள தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா. மைக்ரோப்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் habitats like terrestrial, aquatic, atmospheric or in living host. ஸோ இப்போ மைக்ரோப்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்க? டெரஸ்ட்ரியல், நிலத்தில் இருக்காங்க. அக்வாட்டிக், நீரில் இருக்காங்க. அட்மாஸ்பியரில் இருக்கிறாங்க. ஆர் லிவிங் ஹோஸ்ட், உயிருள்ள செல்களுக்குள்ளாரையும் இருக்காங்க. சம் ஆஃப் தெம் சர்வைவ் இன் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்ஸ் லைக் ஹாட் ஸ்ப்ரிங், ஐஸ் ஷீட்ஸு, water bodies with high salt content and low oxygen and in arid places with limited water availability. ஸோ இப்போ இங்கெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில மைக்ரோப்ஸ் வந்து வாழ்கிறாங்க, ரைட்டா. ஸோ எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ், அங்கே மற்ற உயிரினங்கள் வாழ முடியாது, ஆனால் சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அங்கே வாழ்கிறாங்க. Some of the microorganisms are beneficial to us and they are used in the preparation of curd, bread, cheese, alcohol, vaccines and vitamins, while some others are harmful, causing diseases to plants and animals including human beings. ஸோ இப்போ இதில் சில மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பார்த்தோன்னா பெனிஃபிஷியலாக இருக்காங்க, சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசீஸை ஏற்படுத்தி ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்காங்க, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸுக்கும். This lesson will explore the beneficial and harmful effects of microbes in relation to welfare of humankind. So microbes and the types. இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர் இன் சைஸ், மார்ஃபாலஜி, ஹேபிட்டட், மெட்டபாலிசம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈச் சைஸு, அதை வந்து பார்த்தோன்னா அதர் சைஸ் வேரி ஆகிறாங்க. மார்ஃபாலஜி அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கண்ணில் பார்க்கும்போது தெரியக்கூடிய அந்த உருவ அமைப்பு, வெளியில் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதை தான் மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம். ஹேபிட்டட்னால் அது வளரக்கூடிய இடம், எங்கே வளர்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஹேபிட்டேஷன் ஆர் ஹேபிட்டட்டு. மெட்டபாலிசம் அப்படிங்கிறது வளர்ச்சிதை மாற்றம். அண்டு செவரல் அதர் ஃபீச்சர்ஸ் இருக்குது. மைக்ரோப்ஸ் மே பி யூனிசெல்லுலர், ஒரு செல்லாலான உயிரினங்கள் இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா பாக்டீரியா. மல்டி செல்லுலர், ஃபஞ்சைஸ் இருக்காங்க. ஏ செல்லுலர், அதாவது நாட் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ். வைரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ செல்லுலர், அவங்க வந்து செல்லுன்னு நம்ம சொல்ல முடியாது. டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன்க்ளூட் பாக்டீரியா, வைரஸ், ஃபஞ்சை, மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே அண்டு புரோட்டோசோவா, அதை தான் ப்ரோட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. தென் ஃபஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்டீரியா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாக்டீரியா ஆர் மைக்ரோஸ்கோபிக் சிங்கிள் செல்டு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் வித்தவுட் நியூக்ளியஸ் அண்ட் அதர் செல் ஆர்கனல்ஸ். ஸோ இப்போ பாக்டீரியா அப்படிங்கிறவங்க யார்? மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா என்ன? மைக்ரோஸ்கோபிக் அப்படிங்கிறது நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் நம்ம பார்க்க முடியும், அதாவது நுண்ணோக்கி, அதை தான் மைக்ரோஸ்கோப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. சிங்கிள் செல்டு அப்படின்னா ஒரே ஒரு செல் தான் ஒரு முழு உயிரினமாக செயல்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ், ப்ரோகேரியாட் அப்படின்னு என்னது? வித்தவுட் நியூக்ளியஸ் அண்ட் அதர் செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இங்கே வித்தவுட் நியூக்ளியஸ் அப்படின்னா நியூக்ளியர் மெம்பரேன், சரியா, அதாவது ட்ரூ நியூக்ளியஸ் கிடையாது. அங்கே நியூக்ளியர் மெம்பரேனோ அதர் செல்லுலர் மெம்பரேன்ஸ் எதுவுமே இருக்காது, அதாவது செல் ஆர்கனல் மெம்பரேன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் இதை வந்து ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். Although majority of bacterial species exist as single-celled forms, some appear to be filaments of loosely joined cells.
சில பாக்டீரியல் செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் செல்டாகவும் இருக்காங்க. சில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிலமெண்ட்ஸ்னால் இப்போ ரிப்பன் மாதிரி இருக்கிறது, அதை தான் ஃபிலமெண்டல் டைப் அப்படின்னு சொல்லுவோம். த சைஸ் வேரிஸ் ஃப்ரம் லெஸ் தேன் 1 to 10 மைக்ரோமீட்டர், அதாவது 1லேருந்து 10 மைக்ரானுக்கு குறைவாகவும் இன் லென்த் அதனுடைய நீளம், அண்டு 0.2 to 1 மைக்ரோமீட்டர் இன் வித். ஸோ அப்போ அதனுடைய அகலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.2லேருந்து 1 மைக்ரோமீட்டராக இருக்குது. ரைட்டா. பாக்டீரியா மேபி மொட்டைல் ஆர் நான் மொட்டைல், அதாவது நகரக்கூடியதுக்கு பேர் மொட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். நான் மொட்டைல்னால் நகர முடியாதது அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு ஃப்ளெஜெல்லா ஆர் ஃபவுண்ட் ஆன் த செல் சர்ஃபேசஸ் ஃபார் மோட்டிலிட்டி. ஸோ அப்போ அவங்க நகரக்கூடிய அந்த மோட்டிலிட்டிக்கு யார் காரணமாக இருக்காங்கன்னா தே ஆர் த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ். பேர் என்ன அப்படின்னா ஃப்ளெஜெல்லா அப்படின்னு பேர். ஃப்ளெஜெல்லா அப்படின்னா அந்த கசை இலை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ரைட்டா. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு பாக்டீரியாவுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன இருக்காங்க, குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சேகுலராக ஒரு த்ரெட் லைக் இருக்காங்களே அதை தான் குரோமோசோம்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அவங்க வந்து குரோமோசோம்னு சொல்லக்கூடாது, நியூக்ளியாய்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். ரைட்டா. அடுத்து அந்த பச்சை கலராக இருக்கிறது பிளாஸ்மிடு, அந்த நீளமாக இருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் ஃப்ளெஜெல்லா, அவங்க மூலமாக தான் அது நகர்றாங்க. அடுத்து பார்த்தோன்னா மஞ்சள் கலராக இருக்கிறது எண்டோஸ்போரு, மேலே அதனுடைய அவுட்டர் கவரிங் வந்து பார்த்தோன்னா கேப்சூல் அப்படின்னு சொல்கிறோம். உள்ள செல் வால், செல் மெம்பரேன் அதாவது பிளாஸ்மா மெம்பரேன், அந்த பைலி அப்படின்னு சொல்கிறாங்க. பைலி அப்படிங்கிறது சின்ன உறுப்பு. ரைட்டா. ஸோ இவங்களும் நகரத்துக்கு உதவுவாங்க. அப்புறம் ரீப்ரொடக்ஷனில் இன்னொரு செல்லை பிடிச்சிக்கிறதுக்கு பயன்படுறாங்க. ரைட்டா. அடுத்து சைட்டோபிளாசம், ரிபோசோம்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ரோட்டீன் ஃபேக்டரி ஆஃப் த செல். ரைட்டா. ஸோ இப்போ இவங்களாம் தான் இதில் இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ். நெக்ஸ்ட்டு ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியாவுடைய ஷேப் வந்து பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் ஷேப்ஸ் பாக்டீரியா குரூப் டஸ் ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியா கால்டு காக்கை, அதாவது காக்கஸ் அல்லது காக்கை அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து பார்த்தோன்னா வட்டமாக இருப்பாங்க, ஸ்பெரிக்கல் ஷேப்டு. அடுத்து ராட் ஷேப்டு பாக்டீரியா கால்டு பேசில்லை ஆர் பேசிலஸ் ஃபார் சிங்கிள். ஸோ இப்போ பேசிலஸ் அல்லனா பேசில்லை அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னா ராட் ஷேப்டு. அடுத்து ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா கால்டு ஸ்பைரில்லம் அப்படிங்கிறது சிங்கிள் செல்லு, ஸ்பைரல் ஷேப்டு சுருள் வடிவில் இருக்கக்கூடியவங்க. ரைட்டா. ஸோ இதனுடைய ஷேப்ஸை பொறுத்து. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா பேசில்லை அப்படிங்கிறது அந்த ராட் ஷேப்டு. காக்கஸ் ஸ்பியர் அப்படின்னா வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த காக்கஸ். இது வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டு ஸ்பைரல் வடிவத்தில் இருக்கக்கூடியவங்க ஸ்பைரில்லம் ஸ்பீசிஸ். ரைட்டா. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ பாக்டீரியல் செல். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ பாக்டீரியல் செல் அப்படின்னு எடுத்தோம்னா பாக்டீரியல் செல் ஹேஸ் அ செல் மெம்பரேன் கவர்டு பை ஸ்ட்ராங் ரிஜிட் செல் வால். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா செல் மெம்பரேன் இருக்கும். செல் மெம்பரேனுக்கு வெளியே ஒரு ஸ்ட்ராங் அதாவது ரிஜிட் வால், ஒரு கடினமான செல் சுவர் காணப்படும், செல் வால். இன் சம் பாக்டீரியா அவுட் சைட் த செல் வால் தேர் இஸ் அன் அடிஷ்னல் ஸ்லைமி ப்ரொடெக்டிவ் லேயர் கால்டு கேப்சூல் மேட் அப் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ். ஸோ இப்போ சில பாக்டீரியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செல்வாலுக்கு மேலே ஒரு ஸ்லைமினா வளவளப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் பாலிசாக்கரைடு. ரைட்டா. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா அதுக்கு பேர் கேப்சூல் அப்படின்னு பேர். த பிளாஸ்மா மெம்பரேன் என்க்ளோசஸ் த சைட்டோபிளாசம், incipient nucleus, ribosomes and DNA which serve as genetic material. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன் என்க்ளோசஸ் த சைட்டோபிளாசம். பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ளே யார் இருக்காங்கன்னா சைட்டோபிளாசம் இருக்காங்க, அதாவது செல் சாப் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. அடுத்து பார்த்தோன்னா இன்சிபியன்ட் நியூக்ளியஸ், அதாவது நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். அதில் தனித்து விடப்பட்ட அந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம், அதாவது குரோமோசோம்ஸ் டிஎன்ஏன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த இது வந்து பார்த்தோன்னா அதுக்கு பேர் தான் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரிபோசோம்ஸ் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா ரிபோசோம்ஸ் ஆர் த சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், தே லேக் மெம்பரேன் பாண்ட் ஆர்கனல்ஸ். இன் அடிஷன் டு திஸ் a small extra chromosomal circular DNA called plasmid is found in the cytoplasm. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களாம் இல்லாமல் பிளாஸ்மிட் அப்படிங்கிறவங்க எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம், அதாவது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஒன்று நியூக்ளியாய்டு அல்லது இன்சிபியன்ட் நியூக்ளியஸாக ஒன்று இருக்காங்க, இன்னொன்று பிளாஸ்மிட் அப்படின்னு 2 இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா செல்லுலர் அதாவது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல்னால் குரோமோசோம் இல்லாமல் இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல், அதுக்கு பேர் என்னது பிளாஸ்மிட். ஸோ இந்த பிளாஸ்மிட்டில் தான் வந்து பார்த்தோன்னா பாக்டீரியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நொதி, எல்லா வகையான பாக்டீரியாவும் ஒரு குறிப்பிட்ட நொதியானது செக்ரீட் ஆகும். அந்த நொதியை செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த டிஎன்ஏ அந்த சீக்வன்ஸ் எங்கே இருப்பாங்கன்னா இந்த பிளாஸ்மிட்டில் தான் இருப்பாங்க. ரைட்டா.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைரஸஸ். த டேர்ம் வைரஸ் இன் லத்தின் மீன்ஸ் வீனோம் ஆர் பாய்ஸ்னஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு பேர். அதாவது பாய்ஸ்னஸ் ஃப்ளூயிட் ஆர் விஷம், அதாவது வீனோம் அப்படின்னு சொல்கிறோம். வைரஸஸ் ஆர் நான் செல்லுலர். ஏன் அதை நான் செல்லுலர் அப்படின்னு சொல்கிறோன்னா, அங்கே செல்லுலர் ஸ்ட்ரக்சர்லாம் எதுவுமே கிடையாது. அங்கே ஒரு ப்ரோட்டீன் கோட்டும் ஒரு டிஎன்ஏ, அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல் 2 பேர் தான் இருக்கிறாங்க, சரியா? ஸோ அதனால் அதை வந்து நம்ம செல்னு சொல்லக்கூடாது. அதனால தான் இது என்னென்னு சொல்கிறோம், ஏ செல்லுலர் இல்லைன்னா நான் செல்லுலர் அப்படின்னு சொல்கிறோம். செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் பேரசைட் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க முழுமையாக இருக்கவங்க என்னது, பேரசைட் தான். ஏன்னா இவங்க எங்கே மட்டும்தான் இருப்பாங்க, லிவிங் செல்ஸுக்குள்ளார மட்டும்தான் உயிர் வாழ முடியும், வைரஸஸ். They are made up of a protein that covers a central nucleic acid molecule, either DNA or RNA. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன் கோட். ஸோ ப்ரோட்டீன் அவுட்டர் கவரிங் லேயர் வந்து பார்த்தோன்னா ப்ரோட்டீன் கோட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு நடுவில் இட் என்க்ளோசஸ் வித் RNA ஆர் டிஎன்ஏ, ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருப்பாங்க, ரெண்டுமே இருக்க மாட்டாங்க. The amount of protein varies from 60% to 95% and the rest is nucleic acid. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 60% to 95% வந்து அவங்களும், அண்ட் த ரெஸ்ட்டு கொஞ்சோண்டு யார் இருக்கா, நியூக்ளிக் ஆசிட் இருக்காங்க. இந்த நியூக்ளிக் ஆசிட் இஸ் எய்தர் டிஎன்ஏ, அதாவது டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம் T4 பாக்டீரியோஃபேஜில், ஆர் ஆர்என்ஏ டுபாக்கோ மொசைக் வைரஸ் டிஎம்இயில் வந்து பார்த்தோன்னா ஆர்என்ஏ இருக்கிறாங்க, ரைட்டா? ஏ சிம்பிள் வைரஸ் பார்ட்டிகல் இஸ் ஆஃபன் கால்டு ஏ விரியான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிம்பிள் வைரஸ் பார்ட்டிகளை நம்ம என்னென்னு சொல்கிறோம், விரியான் அப்படின்னு சொல்கிறோம். தே க்ரோ அண்ட் மல்டிப்ளை ஒன்லி இன் லிவிங் செல்ஸ். They are the smallest among the infective agents, varying over a wide range from 18 to 400 nanometer. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா they are the smallest among the infective agents. தொற்று ஏற்படுத்தக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்துலேயே மிக நுண்ணியது யார் தான், இந்த வைரஸஸ் தான். இவங்களுடைய ரேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா 18 to 400 நானோமீட்டர்ஸில் இருக்காங்க. மைக்ரோ பாக்டீரியா வந்து மைக்ரோமீட்டர்ஸில் இருப்பாங்க, வைரஸஸ் வந்து நானோமீட்டர்ஸில் இருக்காங்க. They can live in plants, animals, human being and even bacteria. ஸோ இப்போ இவங்க வந்து எங்கே இருக்கிறாங்க, பிளான்ட் செல்லில், அனிமல் செல்லில், ஹியூமன் செல்ஸில் இருப்பாங்க, ஈவன் பாக்டீரியா செல்லுக்குள்ளாரையும் வாழ்வாங்க. அதனால தான் அவங்களுக்கு பேர் பாக்டீரியோ ஃபேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். They can be easily transmitted from one host to another. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா ஈஸியாக டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியவங்க. கேரக்டர் ஆஃப் வைரஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வைரஸ் இஸ் எக்ஸிபிட் போத் லிவிங் அண்டு நான் லிவிங் கேரக்டர்ஸ். வைரஸ் பொறுத்த வரைக்கும் 2 கேரக்டருமே இருக்காங்க, அதாவது உயிருள்ள பண்புகளும் இருக்குது, உயிரற்ற பண்புகளும் இருக்கும், ரைட்டா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு லிவிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தே ஹேவ் த நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. ஏன் இதை வந்து உயிருள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா இதில் யார் இருக்கா, டிஎன்ஏ இருக்காங்க. இப்போ ஒரு கல்லையோ மண்ணையோ எடுத்தோம் அப்படின்னா அதில் யார் இருக்க மாட்டா, டிஎன்ஏ இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம அதை வந்து உயிரற்ற பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இவங்களை உடைச்சோம் அப்படின்னா இவங்களுக்குள்ள யார் இருப்பா, டிஎன்ஏ இருப்பாங்க, இல்லைன்னா ஆர்என்ஏ இருப்பாங்க. தே கேன் மல்டிப்ளை இன் த லிவிங் செல்ஸ் ஆஃப் த ஹோஸ்ட். ஸோ அப்போ ஒரு உயிரினத்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், லிவிங் செல்ஸுக்குள்ளார மல்டிப்ளை ஆக முடியும், அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், ரைட்டா? ஒரு செல் 2ஆக பிரிகிறது. ஸோ இப்போ ஒரு கல் வந்து 2 கல்லாக பிரியாது, அது உடைச்சா தான் முடியும் இல்லையா? ஆனால் அது தானே ஓனாகவே என்ன பண்ண முடியாது, 2ஆக பிரிய முடியாது. ஆனால் வைரஸஸ் என்னாகும், இட் கேன் மல்டிப்ளை. தே கேன் அட்டாக் ஸ்பெசிஃபிக் ஹோஸ்ட். ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டாக் ஸ்பெசிஃபிக் ஹோஸ்ட், அதாவது குறிப்பிட்ட ஹோஸ்ட்டு, அதாவது ஹோஸ்ட்டுனா ஓம்புயிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வைரஸ் எந்த உயிரினத்தில் வாழுதோ அதை தான் ஓம்புயிரின்னு சொல்லுவோம், அல்லது ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, ஹோஸ்ட் செல்லை அட்டாக் பண்ணக்கூடியவங்க. ஸோ அதனால தான் இவங்களை என்னென்னு சொல்கிறோம், லிவிங் கேரக்டர்ஸ், உயிருள்ள பொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதை உயிரற்ற பொருள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நான் லிவிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வைரஸஸ் ரிமைன் ஆஸ் இனர்ட் மெட்டீரியல் அவுட் சைடு தேர் ஹோஸ்ட். இனர்ட் மெட்டீரியல்னால் என்னது, கல் மண் தூசு மாதிரி. ஸோ அதனால் ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அப்போ அதனால தான் அதை என்னென்னு சொல்கிறோம், இனர்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம், அவுட் சைடு த ஹோஸ்ட் செல். ஸோ செல்லுக்கு வெளியே, அதாவது உயிருள்ள செல்லுக்கு வெளியே. They are devoid of cell membrane and cell wall. Viruses are devoid of cellular organelles like ribosomes, mitochondria, etc. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா புரத உற்பத்தியோ அல்லது வந்து பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி ப்ரொடக்ஷனோ எதுவுமே கிடையாது. அதனால் அந்த செல் அதுக்குள்ளார யார் கிடையாது, ரிபோசோம்ஸ் கிடையாது, மைட்டோகாண்ட்ரியா கிடையாது, அதர் செல்லுலர் ஆர்கனல்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி ப்ரோட்டீன் கோட்டும் டிஎன்ஏ மட்டும்தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா தே கேன் பி கிறிஸ்டலைஸ்டு. கிறிஸ்டலைஸ் அப்படின்னா வைரஸ் என்ன பண்ண முடியும், நம்ம கிறிஸ்டலாக மாற்றி வைக்க முடியும். கிறிஸ்டலாக மாற்றி வைக்கிறது அப்படின்னா இப்போ அது உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவை வெளியே எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், அது வெறும் ஹோஸ்ட்டு தான், கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ அப்போ அது வந்து பார்த்தோன்னா ஒரு டஸ்ட்டு பார்ட்டிகல் மாதிரி, அது வந்து இன்ஆக்டிவாக இருக்கும், அது வந்து வீக் ஆகிடும், ரைட்டா? ஸோ அப்போ அதனால் வந்து இதை என்ன பண்ண முடியும், கிறிஸ்டலைஸ் பண்ண முடியும். ஆனால் மற்ற எந்த உயிரினத்தையும் என்ன பண்ண முடியாது, கிறிஸ்டலைஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதனால் இதை என்னென்னு சொல்கிறோம், நான் லிவிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்து டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ். இப்போ வைரஸஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா தே ஆர் கேட்டகரைஸ்ட் அஸ் கிவன் பிலோ. ஒன்று வந்து பிளான்ட் வைரஸஸ், அதாவது வைரஸஸ் தட் இன்ஃபெக்ட் பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் டுபாக்கோ மொசைக் வைரஸ், காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், பொட்டேட்டோ வைரஸ். ஸோ டிஎம்வி, சிஎம்வி, பொட்டேட்டோ வைரஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா பிளான்ட் வைரஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார், டுபாக்கோ மொசைக் வைரஸ், அதாவது புகையில் இருக்காங்க இல்லையா, டுபாக்கோ பிளான்ட்டில் அதனுடைய லீஃப் ஸ்பாட்டில் வந்து பார்த்தோன்னா மொசைக் டிசீஸை ஏற்படுத்துகிறவங்க. அதாவது குளோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லீஃபில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் பூரா டீஜெனரேட் ஆகிட்டு இலை பழுத்து மஞ்சள் கலர் ஆகிட்டு என்ன ஆகிடும், டிசீஸ் வந்துடும். அதனால் அது வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாக போயிடும், ரைட்டா. ஸோ அந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய வந்து இந்த வைரஸ். ஸோ இது வந்து பார்த்தோன்னா மைக்ரோஸ்கோப்பிக் வியூ, அதாவது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் இந்த வைரஸ் இப்படி தான் தெரியும், ரைட்டா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனிமல் வைரஸ். ஸோ இப்போ வைரஸ் தட் இன்ஃபெக்ட் த அனிமல் செல், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அனிமல் வைரஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் அடினோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், ஹெச்ஐவி, இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், போலியோ வைரஸ். ஸோ இப்போ அடினோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ் இவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட்ரோ வைரஸை ஹெச்ஐவி வைரஸ்னு சொல்கிறோம், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸை ஃப்ளூ வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா, போலியோ வைரஸ், ரைட்டா. ஸோ இப்போ அடினோ வைரஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம சளி காய்ச்சல்லாம் வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரியான வைரஸஸ் தான். அதாவது அவங்கள வந்து ரைனோ அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா. இந்த இதுதான் வந்து பார்த்தோன்னா அடினோ வைரஸஸ்ன்னு சொல்லுவோம். இதில் யார் இருக்கா, கேப்சோமியர், வெளியில் அந்த அதாவது சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் ப்ரோட்டீன் கோட். ஸோ அதுக்கு பேர் ப்ரோட்டீன் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிங்கிள் யூனிட் பேர் என்ன அப்படின்னா கேப்சோமியர். அதில் நடுவில் டிஎன்ஏ இருப்பாங்க. ஸோ கிளைக்கோப்ரோட்டீன் மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பைக் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு பேர் என்னது, கிளைக்கோப்ரோட்டீன். ஸோ இப்போ இந்த அடினோ வைரஸ்னுடைய அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக், அதாவது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் வியூ தான் இந்த பக்கத்தில் கொடுத்துருக்குது, 70 to 90 நானோமீட்டர் இன் டயாமீட்டரில், ஓகேவா. இவங்க வந்து பார்த்தோன்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். ஸோ இப்போ இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மேலே பாருங்கள் மெம்ப்ரேனஸ் என்வலப் இருக்குது, நடுவில் ஆர்என்ஏ இருக்கிறாங்க, டிஎன்ஏ கிடையாது, ஆர்என்ஏ இருக்காங்க, இதில் வெளியில் கேப்சிட் இருக்காங்க, மேலே பாருங்கள் இதுலேயும் கொரோனா வைரஸுக்கு இருக்கிற மாதிரி ஸ்பைக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கிளைக்கோப்ரோட்டீன். ஸோ அப்போ எல்லா ஃப்ளூ வைரஸஸும் என்னவாக தான் இருப்பாங்க, இந்த மாதிரி கொரோனா வைரஸாக தான் இருப்பாங்க. கொரோனா அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி கொரோனாங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு வைரஸ்லாம் இல்லை. இதே கொரோனா அப்படிங்கிறது அதனுடைய அப்பியரன்ஸ். ஸோ இப்போ இந்த வைரஸையும் நம்ம கொரோனா வைரஸ் தான் சொல்லுவோம். அதனால் இந்த டிசீஸ் வந்து புதுசுங்கிறதுனால இந்த டிசீஸ் பேரே கொரோனா அப்படின்னு வச்சிட்டோம், ஓகேவா. ஸோ இதனுடைய மைக்ரோஸ்கோபிக், அதாவது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் வியூ தான் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், 80 to 200 நானோமீட்டர் இன் டயாமீட்டர்ஸில். அடுத்து வந்து பார்த்தோன்னா பாக்டீரியோஃபேஜஸ். அதாவது பாக்டீரியோஃபேஜஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா வைரஸ் தட் இன்ஃபெக்ட் பாக்டீரியல் செல்ஸ். ஒரு பாக்டீரியாவையே தாக்கி அடிக்கக்கூடிய வைரஸ்களுக்கு பேர் தான் பாக்டீரியோஃபேஜஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் T4 பாக்டீரியோஃபேஜ். ஸோ பட் இந்த T4 பாக்டீரியோஃபேஜஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் தான் இது. மேலே வந்து பார்த்தோன்னா ப்ரோட்டீன் ஹெட் இருப்பாங்க. ஸோ நடுவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ, இது வந்து ஹெக்ஸாஃபோனல் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா டிஎன்ஏ நடுவில் இருக்காங்க அந்த ஹெட்டுக்குள்ளார. டெயில் ஷீத், அதாவது வெளியில் வந்து ஒரு டெயில் ஷீத்து பாடி இருக்காங்க, அடுத்து டெயில் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் வியூ தான் இங்கே பக்கத்தில் இருக்கிறது, 80 into 225 நானோமீட்டரில் காட்டுறது. இது T4 பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஞ்சை. ஸோ ஃபஞ்சை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பூஞ்சைகள்னு சொல்லுவோம். அதாவது மழை பெய்யும் போது நம்ம பூசணாம்பூத்துருச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் பூஞ்சைகள் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இதை வந்து நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், ஃபஞ்சைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லேக்கு குளோரோஃபில். ஸோ இப்போ இவங்க என்ன கிடையாது, குளோரோஃபில் கிடையாது. குளோரோஃபில் அப்படிங்கிறது என்னது, ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட். அப்போ ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ண முடியுது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி அது க்ரீன் கலராக இருக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி உணவை தயாரிக்கிறாங்க. அப்போ இதில் குளோரோஃபில் இல்லை அப்படின்னா அங்கே என்ன நடக்காது, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அந்த ஃபஞ்சைஸ் என்னவாக இருக்க மாட்டாங்க, க்ரீன் கலர்டாக இருக்க மாட்டாங்க. ஹென்ஸ் டிபெண்ட் ஆன் லிவிங் ஆர் டெட் ஹோஸ்ட் ஃபார் த நியூட்ரிஷனல் நீட்ஸ். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று உயிருள்ள செல்களில் இருந்து பேரசைட்டிக்காக இருக்கிறாங்க, இல்லை அப்படின்னா டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸ்லேருந்து உணவு எடுத்துக்கிட்டு சாப்ரோஃபைட்டிக்காக இருக்கிறாங்க, ரைட்டா. ஃபஞ்சை லிவிங் ஹோஸ்ட் ஆர் கால்டு பேரசைட்ஸ் அண்ட் தோஸ் லிவிங் ஆன் டெட் ஆர்கானிக் மேட்டர் ஆர் கால்டு சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாடி ஆஃப் ஃபங்கஸ் இஸ் கால்டு தாலஸ். ஸோ அப்போ ஃபஞ்சைனுடைய பாடியை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இட்ஸ் தாலஸ் அப்படின்னு சொல்கிறோம். தாலஸ் அப்படின்னா வெஜிடேட்டிவ் பாடி அப்படின்னு அர்த்தம். சிங்கிள் செல்டு ஈஸ்ட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 5 மைக்ரோமீட்டர் வித். ஸோ அப்போ நம்ம சிங்கிள் செல் ஈஸ்ட், நம்ம பேக்கர்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பேக்கரியில் வந்து பார்த்தோன்னா ப்ரெட்டு கேக் தயாரிக்கிறதுக்கு ஒரு ஈஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ இப்போ அந்த ஈஸ்ட்டை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம சொல்கிறோம். அந்த சிங்கிள் செல் ஈஸ்ட்னுடைய ரேஞ்சஸ் பார்த்தோன்னா 1 to
5 மைக்ரோமீட்டர் இன் வித்தில் இருக்காங்க. தே ஆர் ஸ்பெரிக்கல் இன் ஷேப். ஸோ இப்போ அவங்க வட்ட வடிவில் இருக்காங்க, இல்லைனா ஓவல் ஷேப்பில் கூட இருப்பாங்க. ஃப்ளஜெல்லா ஆர் ஆப்சண்ட் அண்ட் ஹென்ஸ் தே ஆர் நான் மோட்டைல். ஸோ இப்போ ஃபஞ்சைஸில் இவங்களுக்கு என்ன கிடையாது, ஃப்ளஜெல்லா கிடையாது. அதனால் இவங்களால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியாது ஓனா, ரைட்டா. இந்த கேஸ் ஆஃப் மல்டிசெல்லுலர் ஃபார்ம்ஸ் தாலஸ் இஸ் கால்டு மைசீலியம். ஸோ அப்போ இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிசெல்லுலர் ஃபார்ம்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய தாலஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இட் இஸ் மேடப் ஆஃப் மைசீலியம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மைசீலியம் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் செவரல் தின் ஃபிலமெண்ட்ஸ் கால்டு ஹைஃபே. அதாவது நம்ம இப்போ ஒரு சட்டை இருக்குது இல்லையா, நம்ம போடக்கூடிய சட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டையை பிரித்து ஆக்சுவலாக என்ன வரும், சின்ன சின்ன நூல் வருது இல்லையா, அந்த சின்ன சின்ன நூல்கள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைஃபே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நிறைய நூலை பின்னி இருக்கிறதுனால அதுக்கு நமக்கு எப்படி தெரியுது, ஒரு கிளாத்தாக தெரியுது, சட்டையாக தெரியுது இல்லையா. ஸோ அப்போ அந்த நூலுக்கு பேர் ஹைஃபே. நூலெல்லாம் நிறைய சேர்ந்து பின்னி ஒரு சட்டையாக இருக்கு இல்லையா, கிளாத்தாக இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மைசீலியம் அப்படின்னு பேர். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இதில் ஈச் ஹைஃபே இஸ் 5 to 10 மைக்ரோமீட்டர் வைடு. They are tube-like structures filled with protoplasm and cellular organelles. ஸோ இப்போ இந்த ஹைஃபேல வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூப்-லைக் ஸ்ட்ரக்சர், சரியா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் ஃபில்டு வித் புரோட்டோபிளாசம் இருக்குது அண்ட் செல்லுலர் ஆர்கனல்ஸ் இருக்காங்க. செல்வால் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் ஆர் கைட்டின். ஸோ இப்போ இதில் செல்வால் அப்படிங்கிறது 2 பொருள்னால் ஆனது. ஒன்று வந்து பார்த்தோன்னா செல்லுலோஸ் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா கைட்டின். Cytoplasm contains small vacuoles filled with cell sap, nucleus, mitochondria, Golgi body, ribosomes and endoplasmic reticulum etc. ஸோ இப்போ இவங்களாம் வந்து பார்த்தோன்னா செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபுட் மெட்டீரியல் இஸ் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கிளைக்கோஜன் அண்ட் ஆயில் குளோபியூல்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ பிளான்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ்டு ஃபுட் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஸ்டார்ச்சு. ஆனால் இங்கே ஃபஞ்சைஸில் வந்து பார்த்தோன்னா ரிசர்வ்டு ஃபுட் மெட்டீரியல் அப்படிங்கிறது கிளைக்கோஜன் அண்டு ஆயில். ஸோ இப்போ இதுதான் அனிமல்ஸ்லேயும் என்னவாக இருக்குது, ரிசர்வ்டு ஃபுட் மெட்டீரியலாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் செல்லுலர் ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா. யார் யார் இருக்காங்க, செல் சாப் அதாவது சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை பாடி, ரிபோசோம்ஸ் அண்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எல்லா செல் ஆர்கனல்ஸும் இருக்காங்க எக்ஸப்ட் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறவங்க தான் அந்த பிக்மெண்ட் சிஸ்டம் இருக்கக்கூடியவங்க, குளோரோஃபில் இருக்கிறவங்க. அடுத்து ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கிளைக்கோஜன் அண்டு ஆயில். They reproduce vegetatively, binary fission, budding and fragmentation. ஸோ இப்போ இந்த ஃபஞ்சைஸ் வந்து பார்த்தோன்னா ரீப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதனுடைய பாடி செல்ஸ்லேருந்து பிரியக்கூடியது, பாடி செல்ஸ் மூலமாக இனப்பெருக்கம் செய்கிறது. அதாவது இப்போ நம்ம ஒரு செம்பருத்தி குச்சியை வெட்டி வச்சோம்னா இன்னொரு செம்பருத்தி குச்சி செடி வருது இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இப்போ இந்த ஃபங்கல் பாடியிலேருந்து உருவாகக்கூடியது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செல்லு 2 செல்லாக பிரியுது. பாக்டீரியாவில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். அதே மாதிரி பட்டிங் அப்படின்னா மொட்டு விடுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேரண்ட் செல் இருக்கும், பேரண்ட் பாடியிலேருந்து என்னாகும், ஒரு பட்டிங், ஒரு மொட்டு மாதிரி உருவாகும். அந்த மொட்டுக்குள்ளார வந்து பார்த்தோன்னா இந்த பேரண்ட் செல்லேருந்து சைட்டோபிளாசம், செல் ஆர்கனல்ஸ்லாம் கொஞ்சோண்டு உள்ளே போவாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேரும்போது என்னாகுன்னா அது அளவில் பெருசாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசான உடனே அது பேரண்ட் பாடியிலேருந்து கட்டாகி கீழே விழுந்து புதிய பிளான்ட்டாக வளர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதை தான் பட்டிங்னு சொல்லுவோம். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறது துண்டாதல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து ஃபிலமெண்டஸ் ஃபஞ்சையில் வந்து நிறைய இருக்கும். ஸோ அப்போ அதனுடைய வெஜிடேட்டிவ் பாடி வந்து உடஞ்சி கீழே விழுந்துச்சு அப்படின்னா அந்த உடஞ்ச துண்டு என்னவாக வளரும், ஒரு நியூ பிளான்ட்டாக, நியூ ஃபஞ்சையாக வளர ஆரம்பிப்பாங்க, ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஏசெக்சுவல்னால் செக்ஷுவல் ஆர்கன்ஸ் இங்கே கிடையாது. அதாவது மேல் அண்டு ஃபீமேல் அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேட் இருக்காது. ஸோ அப்போ அதை தான் ஏசெக்சுவல் அப்படின்னு சொல்கிறோம், செக்ஷுவல் ஆர்கன்ஸ் இல்லாத ரீப்ரொடக்ஷன். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்போர்கள் மூலமாக நடக்கும். அதாவது ஸ்போர் ஃபார்மேஷன், எக்ஸாம்பிள் கொனிடியா. ஸோ கொனிடியா ஸ்போர். அடுத்து வந்து பிக்னிடோஸ்போர்ஸு, ஆஸ்கஸ்போர்ஸு, பெசிடியோஸ்போர்ஸு அப்படின்னு ஸ்போர்கள் மூலமாக இங்கே ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அண்டு செக்ஷுவலி அப்படின்னா மேல் அண்டு ஃபீமேல் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். அதாவது மேல் கேமிட், ஃபீமேல் கேமிட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக நடக்கிறது ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ், அதை தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். மேல் அண்டு ஃபீமேல் கேமிட்டாஞ்சியம் ஆர் கால்டு ஆந்த்ரிடியம் அண்டு ஊகோனியம். ஆந்த்ரிடியம் அப்படிங்கிறது மேல் கேமிட்டு, ஊகோனியம் அப்படிங்கிறவங்க ஃபீமேல் கேமிட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் செல் பட்டிங் நடக்கும். ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா பென்சிலியம். மேலே இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ஸ், ஆக்டினோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரியான்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் முன்னையே. த டேர்ம் ப்ரியான் வாஸ் காயின்ட் பை ஸ்டான்லி பை ப்ரூஸ்னர் இன் 1982. ப்ரியான்ஸ் ஆர் வைரல் பார்ட்டிகல்ஸ் which contain only proteins. அதனால தான் இதை வந்து என்னென்னு சொல்கிறோம், நம்ம ப்ரியான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா. அதாவது இந்த வைரஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்காது, வெறும் அதனுடைய ப்ரோட்டீன் கோட் மட்டும்தான் இருப்பாங்க. அதனால தான் இதுக்கு பேர் என்னது,
ப்ரையான்ஸ் அப்படின்னு பேர். தே do not contain நியூக்ளிக் ஆசிட். தே ஆர் இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் ஸ்மாலர் தென் வைரஸஸ். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷியஸ், அதாவது இந்த ப்ரோட்டீனும் என்ன ஏற்படுத்தக்கூடியவங்க, நோய்களை ஏற்படுத்தக்கூடியவங்க. அண்டு ஸ்மாலர் தென் வைரஸஸ், வைரஸுகளை விட இவங்க வந்து ரொம்ப ஸ்மால். ஏன் இந்த வைரஸ் வந்து ரொம்ப ஸ்மால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது சின்ன சின்ன ப்ரோட்டீன் மாலிகூல்ஸாக தான் இருப்பாங்க, ரைட்டா. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாலிகுலர் லெவலில் வைரஸை விட இவங்க ரொம்ப சின்னவங்க. ப்ரியான்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நியூரான்ஸ் அண்ட் ஆர் ராட் ஷேப்டு. ப்ரியான்ஸ் அப்படிங்கிறவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா நரம்பு செல்களில், நியூரான்ஸில் இருப்பாங்க. அண்ட் ஆர் ராட் ஷேப்னு என்னது, குச்சி வடிவில் இருப்பாங்க, ரைட்டா. ப்ரியான்ஸ் இன்டியூஸ் சேஞ்சஸ் இன் நார்மல் ப்ரோட்டீன்ஸ். இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது இன்ஃபெக்ஷியஸ், காற்றுல மிதந்துட்டு இருப்பாங்க. இதை நம்ம பாடியில் போணுச்சுன்னா, நம்ம பாடி செல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லுக்குள்ளார வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோட்டீனோடு சேர்ந்து ப்ரோட்டீனுடைய சேஞ்சை மாற்றி விட்டுருவாங்க. ஸோ இப்போ அதனாலேயும் தொற்றுகள் ஏற்படலாம், நோய்கள் வரலாம், ரைட்டா. திஸ் ரிசல்ட் இன் த டீஜெனரேஷன் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூ. ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா நரம்பு செல்களை பாதிக்கிறாங்க, டீஜெனரேஷன், நரம்பு செல்கள் அழிய ஏற்படுது, ரைட்டா. ஸோ இப்போ இவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ வந்து நார்மல் அண்டு, அதாவது அப்நார்மல் பி. இது வந்து பார்த்தோன்னா ஏ நார்மல் ப்ரியான்ஸு, இது வந்து அப்நார்மலாக இருக்கக்கூடியது. அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். இப்போ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கான்ட்ரிபியூட் டு ஹியூமன் வெல்ஃபேர் இன் மெனி வேஸ். இன் திஸ் செக்ஷன் we will study about the diversity usefulness of microbes. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசத்தினுடைய யூஸ்ஃபுல்னஸ், அதாவது பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ், ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோப்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ அப்போ அக்ரிகல்ச்சரில் எப்படி அவங்க ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மைக்ரோப்ஸ் பிளே an important role in agriculture as biocontrol agents and biofertilizers. இவங்க ரெண்டு விதமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்னது, பயோகண்ட்ரோல் ஏஜென்ட். பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் அப்படிங்கிறவங்க யார், இப்போ வயலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பூச்சிகள் இருக்கும், ரைட்டா. ஸோ அந்த பூச்சிகள் வந்து நம்மளும் மருந்தடிப்போம், இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஒன்று செய்வோம் இல்லையா. ஆனால் இது இயற்கையாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வைரஸ்களை வந்து இந்த மைக்ரோப்ஸை வந்து சில மைக்ரோப்ஸை நம்ம அந்த பூச்சிகளுக்கு எதிராக நாம் திருப்பி விட முடியும். அதாவது இப்போ ஒரு வைரஸ் பார்ட்டிகள் இருக்காங்கன்னு வச்சுக்குவேன், அந்த வைரஸ் பார்ட்டிகளில் அந்த நம்ம வயலில் எந்த பூச்சி அதிகமாக இருக்குதோ அந்த பூச்சிகளை தாக்கக்கூடிய, அதாவது அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பூச்சி, இப்போ கம்பளி பூச்சி மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க இலையை என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டே போயிடுவாங்க இல்லையா. அப்போ அந்த கம்பளி பூச்சியில் நோயை ஏற்படுத்தி அதை கொல்லக்கூடிய வைரஸ் பார்ட்டிகளை நம்ம என்ன பண்ணுறோம், ஜீன் மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். அதாவது அந்த வைரஸ் பார்ட்டிகளில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை எடுத்து அந்த கம்பளி பூச்சிக்கு நோய் ஏற்படுத்தக்கூடிய டிஎன்ஏவை உள்ளே வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வைரஸை அதில் தெளிப்போம், ரைட்டா. அதில் ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த வைரஸ் பார்ட்டிகள் யாரை மட்டும்தான் கொல்லும், அந்த கம்பளி பூச்சிகளை மட்டும்தான் கொல்லும். அது பிளான்ட்டையோ அல்லது அந்த பிளான்ட்ஸை சாப்பிடக்கூடிய அனிமல்ஸையோ இல்லது நம்மளையோ அது என்ன பண்ணாது, பாதிக்காது, ரைட்டா. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பூச்சியை மட்டும் கொல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ இதை தான் வந்து பார்த்தோன்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்னு சொல்லுவோம். இதே மாதிரி பாக்டீரியாவை பண்ணலாம், ஃபஞ்சையை பண்ணலாம், அதாவது பூஞ்சைகளையும் நம்ம பூச்சிகளுக்கு எதிராக பண்ண முடியும். அதை தான் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். வண்டுகளுக்கு எதிராக பண்ணலாம், கம்பளி பூச்சிகளுக்கு எதிராக பண்ணலாம், ஏன் ஈவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலிகளுக்கு எதிராகவும் நம்ம அதை செய்யலாம், ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோன்னா பயோஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னா உயிரி உரம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ இப்போ கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது மேன்மேடு மெட்டீரியல்ஸ். ஆனால் இங்கே பயோஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறவங்க இயற்கை உரமாக பயன்படுத்தக்கூடியதாக இருப்பாங்க. அடுத்து மைக்ரோஸ் பிளே விட்டல் ரோல் இன் த சைக்கிளிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ் லைக் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ். தீஸ் ஆர் கால்டு பயாலஜிக்கல் ஸ்கெவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சில மைக்ரோப்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்கெவெஞ்சர்ஸாக யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த மைக்ரோப்ஸ் வந்து பார்த்தோன்னா சாயிலில் போயிட்டு சாயிலில் இருக்கக்கூடிய அதர் கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீகம்போஸ் பண்ணி அதை சிம்பிளர் மாலிகூல்ஸாக மாற்றிடுவாங்க. ஸோ காம்பவுண்டாக இருக்கிறத சிம்பிள் மாலிகூல்ஸாக மாற்றி அதை என்ன பண்ணுவாங்க, திரும்பி அட்மாஸ்பியருக்கோ அல்லது வாட்டர் பாடிக்கோ அல்லது சாயிலுக்கோ திருப்பி விட்டுருவாங்க. அதனால் அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு பயாலஜிக்கல் சைக்கிள் நடக்கும், சைக்கிளிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நடக்கும், ரைட்டா. ஸோ என்னென்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ்னால் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இது எல்லாமே, ரைட்டா. ஸோ இப்போ இதுக்கு பேர் தான் என்னதுன்னா பயாலஜிக்கல் ஸ்கெவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஸ்கெவெஞ்சர்ஸ்னு சொல்கிறோம், ஏன்னா அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்க டீகம்போஸ் பண்ணுறாங்க, ரைட்டா. அடுத்து மைக்ரோப்ஸ் பயோஃபெர்டிலைசர்ஸ். எப்படி இவங்க பயோஃபெர்டிலைசர்ஸாக உதவுறாங்க அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் விச் என்ரிச் த சாயில் வித் நியூட்ரியன்ஸ் ஆர் கால்ட் அஸ் பயோஃபெர்டிலைசர்ஸ். ஸோ இப்போ இவங்க சாயிலினுடைய அந்த வளத்தன்மை, அதாவது அதனுடைய நியூட்ரியன்ட் சத்து, அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அதிகப்படுத்துகிறாங்க, என்ரிச் த சாயில், ரைட்டா. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா
பாக்டீரியா, சயனோபாக்டீரியா அப்படிங்கிறவங்க ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. அண்டு ஃபஞ்சை ஆர் த மெயின் சோர்சஸ் ஆஃப் பயோஃபெர்டிலைசர்ஸ். இப்போ பயோஃபெர்டிலைசர்ஸில் இவங்க 3 பேரும் தான் ரொம்ப அதிகமாக ஈடுபடுறாங்க. யார் பாக்டீரியா, சயனோபாக்டீரியா, அதாவது ப்ளூ க்ரீன் ஆல்கே, அண்டு ஃபஞ்சை. Nitrogen is one of the main source of plant nutrients. Atmospheric nitrogen has to be converted to available form of nitrogen. This is done by microbes either in free living conditions or by having symbiotic relationship with the plants. Example, Acetobacter, Nitrosomonas, nostoc are the symbiotic microbes like Rhizobium and Frankia, ரைட்டா. ஸோ இப்போ இவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்டான எலிமெண்ட்டு யாருக்கு, பிளான்ஸுக்கு. எதனால் அப்படின்னா ஒரு பிளான்ட் வந்து வளரணும் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சிக்கு எது முக்கியம், நைட்ரஜன் முக்கியம். ஏன்னா நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய இந்த டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏலாம் அதை லாஸ்ட்டாக உடச்சோம்னா அதில் யார் தான் இருப்பா, நைட்ரஜன் தான் இருப்பாங்க. அதுக்கு பேரே நைட்ரஜன் பேஸ் பேர்ஸ் தான். டிஎன்ஏவை உடைச்சோம் அப்படின்னா டிஎன்ஏவில் வந்து பார்த்தோன்னா நைட்ரஜன் பேஸ் பேர்ஸ் தான் ஜீன்களாக இருப்பாங்க, ரைட்டா. ஸோ அப்போ நைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், விட்டல் ரோல், உயிர் வாழ தேவையான ஒரு முக்கியமான பொருள். இப்போ இது வந்து பார்த்தோன்னா அட்மாஸ்பியரில் நமக்கு 73% or 78% வந்து யார் இருக்கா, நைட்ரஜன் இருக்காங்க, ரைட்டா. ஸோ அப்போ அந்த நைட்ரஜன் வந்து சாயிலுக்கு வந்து அதை யூஸ் பண்ணக்கூடிய நைட்ரஜனாக மாற்றணும், ரைட்டா. அவைலபிள் நைட்ரஜனாக மாற்றணும். இந்த அவைலபிள் ஃபார்ம் அமோனியம் சால்ட்டாக மாற்றலாம், அமோனியாவாக மாற்றலாம், நைட்ரஜன் சால்ட்டாக மாற்றலாம், ரைட்டா. ஸோ இப்போ இதெல்லாம் யார் மூலம் நடக்கும் அப்படின்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் மைக்ரோப்ஸ் மூலமாக நடக்கும். யாரெல்லாம் இதை செய்வா, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா செய்வாங்க, சம் ஆல்கே நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஆல்கே குரூப் செய்வாங்க, ரைட்டா. ஸோ இப்போ யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசிடோபாக்டர், நைட்ரோசோமோனாஸ், நாஸ்டாக், இவங்க 3 பேர் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ லிவிங்னா தனித்து வாழக்கூடியவங்க. சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தோன்னா ரைசோபியம், ஃப்ராங்கியா, இவங்க எல்லாமே. ஸோ இப்போ இந்த நாஸ்டாக்கு, அசிடோபாக்டர் இவங்களும் எங்கே இருப்பாங்க, சிம்பியாட்டிக்கில் இருக்காங்க, ரைட்டா. ஸோ இப்போ ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வேற ஒரு பிளான்ஸில் இருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை அவைலபிள் நைட்ரஜன் ஃபார்மாக மாற்றி சாயிலில் கொண்டு வந்து சாயிலிருந்து என்ன பண்ணுறாங்க, பிளான்ஸுக்கு கொடுக்குறாங்க, ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோப்ஸ் இஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். எப்படி பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டாக இருக்காங்க அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ்டு ஃபார் கண்ட்ரோலிங் ஹார்ம்ஃபுல் ஆர் பேத்தஜெனிக் ஆர்கானிசம்ஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ், பயோ பெஸ்டிசைட்ஸ். அதாவது பூச்சிகளுக்கு எதிராக வேலை செய்யக்கூடியது, அதுதான் பயோ பெஸ்டிசைட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிறது பிடி, பேச்சுலஸ் துரிஞ்சியன்சிஸ் இஸ் எ ஸ்பீசிஸ் ஆஃப் பாக்டீரியா தட் ப்ரொடியூசஸ் எ ப்ரோட்டீன் கால்டு ஆஸ் க்ரை ப்ரோட்டீன், அதாவது டெல்டா எண்டோடாக்சின் சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ அப்போ அதை தான் க்ரை ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த க்ரை ப்ரோட்டீனை இந்த பாக்டீரியா சிந்தசைஸ் பண்ணுறது மூலமாக, ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாக திஸ் ப்ரோட்டீன் இஸ் டாக்ஸிக் டு த இன்செக்ட் லார்வா அண்ட் கில்ஸ் தம். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பூச்சிகளுடைய லார்வாக்களை என்ன பண்ணுறாங்க, தாக்கி அழிச்சிட்றாங்க, ரைட்டா. ஸோ இப்போ அந்த புழுக்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த லார்வாக்களுக்கு வந்து பார்த்தோன்னா இவங்க விஷமாக மாறிடுறாங்க, ரைட்டா. ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் எதில், பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவை உருவாக்கக்கூடிய ப்ரோட்டீன். அடுத்து ஸ்போர்ஸ் ஆஃப் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் ஆர் அவைலபிள் இன் த சாச்சட்ஸ் which are dissolved in water and sprayed on the plants infected with the insect larva. ஸோ இப்போ இந்த இன்செக்ட் லார்வா பாதிக்கப்பட்ட தாவரங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்டீரியா அதாவது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்போர்களாக பாக்கெட்டில் தூளாக, அதாவது நம்ம ஊறுகாய் பாக்கெட்டு மாதிரி கிடைக்கிறாங்க இல்லையா, மிளகாத்தூள் பாக்கெட்டு மாதிரி கிடைக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களை வாங்கி நம்ம தண்ணியில் கரைச்சி என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே அந்த எந்த தாவரத்தெல்லாம் புழு நிறையா இருக்குதோ அந்த புழு என்ன பண்ணுறோம், அதை புழு அழிக்கிறதுக்கு இதை ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற புழு பூரா என்ன ஆகிடும், இன்ஃபெக்ட் ஆகிருந்து செத்து போயிடும், ரைட்டா. அடுத்து மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோப்ஸ் எந்த அளவுக்கு உதவுறாங்க அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வைட் வெரைட்டி ஆஃப் வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். மனிதர்களுடைய நலனுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை உருவாக்குறதுல இந்த மைக்ரோப்ஸ் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறாங்க. இதில் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபெர்மெண்டட் பீவரேஜஸ், அதாவது நொதித்தல் மூலம் கிடைக்கக்கூடிய பீவரேஜஸ், ஆல்கஹாலிக் பீவரேஜ், ஒயினு, கர்டு, தயிர்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இதெல்லாம் தயாரிக்கல. Beverages like wine are produced by fermentation of grape fruits by Saccharomyces cerevisiae. ஸோ அப்போ திராட்சை ஜூஸில் இருந்து நம்ம எதை உருவாக்கலாம், வைன் தயாரிக்கிறதுக்கு நம்ம இந்த ஈஸ்ட்டை பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா க்யூரிங் ஆஃப் காஃபி பீன்ஸு, டீ லீவ்ஸ் அண்ட் டொபேக்கோ. ஸோ அப்போ அந்த க்யூரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பண்ணணும் அப்படின்னா தான் அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு அந்த
டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். டீனுடைய டேஸ்ட்டு, காஃபியினுடைய டேஸ்ட்டு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காம போயிடும். ஸோ இப்போ இதில் யார் இருக்காங்கன்னா பீன்ஸ் ஆஃப் காஃபி. பீன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா காஃபியினுடைய பழத்து பேர் தான் காஃபி பீன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ இப்போ அந்த பழக்கொட்டை இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் காஃபி பீனு. ஸோ பீன்ஸ் ஆஃப் காஃபி அண்டு கொக்கோங்கிறது சாக்லேட்டு, லீவ்ஸ் ஆஃப் டீ அண்டு டுபாக்கோ அப்படிங்கிறது புகையிலை. ஸோ ஆர் ஃபெர்மெண்டட் பை த பாக்டீரியா பேசிலஸ் மெகட்டீரியம். திஸ் கிவ்ஸ் த ஸ்பெஷல் அரோமா. ஸோ இப்போ இந்த பேசிலஸ் மெகட்டீரியம் அப்படிங்கிற பாக்டீரியா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு அந்த வாசனையை தர்றாங்க. எந்த வாசனை? நம்ம காஃபி தூளில் காஃபியினுடைய வாசனை, டீ தூளில் டீனுடைய வாசனை, கொக்கோவில் சாக்லேட்டினுடைய வாசனை. ஸோ இப்போ இது எல்லாமே ரைட்டா புகையிலையில் புகையிலைன்னு அர்த்தம், ரைட்டா? ஓகே, திஸ் கிவ்ஸ் த ஸ்பெஷல் அரோமா. ப்ரொடக்ஷன் ஆஃப் கர்டு. தயிர் உற்பத்தியில் வந்து பார்த்தோன்னா லாக்டோபாசிலஸ் ஸ்பீசிஸ் கன்வெர்ட்ஸ் மில்க் டு கர்டு. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா பாலை தயிராக மாற்றக்கூடியது யார்? லாக்டோபாசிலஸ் ஸ்பீசிஸ், ரைட்டா? லாக்டோபாசிலஸ் அசிடோஃபிலஸ் அப்படிங்கிறது அசிட்டிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணுறவங்க லாக்டோபாசிலஸ் லாக்டோபாசிலஸ் லாக்டி அப்படிங்கிறவங்க பாலை தயிராக மாற்றக்கூடிய பாக்டீரியா. அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட், அதாவது என்சைம்ஸ், ஆர்கானிக் ஆசிட், என்சைம்ஸ் அண்டு விட்டமின்ஸ். இதை உருவாக்குறவங்க யார் அப்படின்னா ஆக்சாலிக் ஆசிடு, அசிட்டிக் ஆசிடு, சிட்ரிக் ஆசிட் ஆர் ப்ரொடியூஸ்டு பை ஃபங்கஸ் ஆஸ்பெர்ஜிலஸ் நைஜர். Enzymes like lipases, invertase, protease and glucose oxidase are derived from microbes. Yeast are rich source of vitamin B complex. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ஆர்கானிக் ஆசிட்ஸ் என்னென்ன ஆசிடு? ஆக்சாலிக் ஆசிடு. ஆக்சுவலாக இவங்க ரெடிமேடாக எங்கே இருப்பாங்க அப்படின்னா திராட்சையில் இருப்பாங்க, ரைட்டா? திராட்சையில் இருக்கக்கூடிய ஆசிடு ஆக்சாலிக் ஆசிடு. அதே மாதிரி அசிட்டிக் ஆசிடு அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோன்னா புளியில் இருக்கக்கூடியவங்க டேமரின்ட்டு அதுலேயே இருப்பாங்க. அண்டு சிட்ரிக் ஆசிட் எலுமிச்சம்பழச்சாறில் இருக்கிறவங்க சிட்ரிக் ஆசிட் ஆர் ப்ரொடியூஸ்டு பை ஃபங்கஸ். ஸோ அப்போ இந்த ஆசிட்லாம் ஃபங்கஸில் ஒரு வகை வந்து என்ன பண்ணுறாங்க? ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா ஆஸ்பெர்ஜில்லஸ் நைஜர் அப்படிங்கிற ஒரு வகையான ஃபங்கஸ், ரைட்டா? ஸோ அப்போ அடுத்து என்சைம்ஸ் லைக் லிப்பேஸ், இன்வெர்டேஸ், புரோட்டியேஸ், குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் த மைக்ரோப்ஸ். என்ன மைக்ரோப்னு பார்த்தோன்னா சில பாக்டீரியாஸாக இருக்கலாம், அல்லது வைரஸ் பார்ட்டிகல்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்கல் பார்ட்டிகல்ஸில் இருக்கலாம், ரைட்டா? எனிதிங். அடுத்து ஈஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். ஸோ ஈஸ்ட்டில் வந்து அதிகம் யார் இருக்காங்க அப்படின்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. அடுத்து மைக்ரோப்ஸ் இன் மெடிசின். இப்போ மைக்ரோப்ஸ் இன் மெடிசின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மருத்துவத்துறையில் எப்படியெல்லாம் பயன்படுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறவங்க யார்? நம்ம உடம்புக்குள்ளார ஒரு நோய்க்கிருமி வந்துச்சு அப்படின்னா அந்த நோய்க்கிருமிக்கு எதிராக உருவாகக்கூடிய செல்களுக்கு பேர் தான் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு பேர், ரைட்டா? ஸோ ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது அதாவது என்ன சொல்லுவோம்? உயிர் எதிர்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். These are metabolic products of microorganisms which in very low concentration are inhibitory or detrimental to other microbes. ஸோ இப்போ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோன்னா வெரி லோ கான்சன்ட்ரேஷனில் வந்து பார்த்தோன்னா இன்ஹிபிட் ஆர் டெட்ரிமினல் டு த அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கொல்லக்கூடியது, ரைட்டா? In 1929, Alexander Fleming produced the first antibiotic, penicillin. In human beings, antibiotics are used to control infectious diseases like cholera, diphtheria, pneumonia, typhoid, etc. ஸோ இப்போ இவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் பயன்படக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ்னு பார்த்தோன்னா காலராக்கு எகென்ஸ்டாகவும், டிப்தீரியா, நிமோனியா அண்டு டைஃபாய்டு. ஸோ இப்போ இந்த நோய்களுக்கு எதிராக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸை பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சில ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாக்டீரியாவில் வந்து பார்த்தோன்னா மைக்ரோ ஆர்கானிசம் ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரீசியஸ், ஸ்ட்ரெப்டோமைசஸ் எரித்ரியாஸ், பேசிலஸ் சப்டைலிஸ். இந்த 3 பாக்டீரியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரீசியஸில் வந்து ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக்கும், ஸ்ட்ரெப்டோமைசஸ் எரித்ரியாஸில் வந்து எரித்ரோமைசின் அப்படிங்கிற என்சைமும் அதாவது ஆன்டிபயோட்டிக்கும், பேசிலஸ் சப்டைலிஸில் வந்து பேசிட்ராசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக்கும் ப்ரொடியூஸ் அப்டைன் பண்ணுறோம். அடுத்து ஃபஞ்சையில் வந்து பார்த்தோன்னா பெனிசிலியம் நொட்டேட்டம், செஃபலோஸ்போரியம், அக்ரமோனியம். ஸோ இப்போ இது ரெண்டுலேருந்து பார்த்தோன்னா பெனிசிலின், செஃபலோஸ்போரின் அப்படிங்கிற 2 ஆன்டிபயோட்டிக்கை நம்ம அப்டைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேக்சின்ஸ், அதாவது தடுப்பூசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? போலியோ தடுப்பூசி, போலியோ வேக்சினு, எம்எம்ஆர் வேக்சின். உங்களுக்கு ஸ்கூல்லாம் கூட லாஸ்ட் இயர் போட்டிருப்பாங்க எம்எம்ஆர் வேக்சின் சொல்லிட்டு, மெசல்ஸு, மம்ஸு, ருபெல்லா அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? ஸோ தீஸ் ஆர் ப்ரிப்பேர்டு பை கில்லிங் ஆர் மேக்கிங் த மைக்ரோப்ஸ் இன்ஆக்டிவ். ஸோ அப்போ அதன் மூலமாக பண்ணுறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேக்சின்ஸ். அதாவது அந்த வேக்சினில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த
மைக்ரோ ஆர்கானிசத்தை ஒன்று முழுமையாக அழிச்சிட்றோம். ரைட்டா? அதை முழுமையாக அழிக்கிறது அப்படின்னா பை கில்லிங், அதை கொன்னுறோம். இல்லை அப்படின்னா அதை இன்ஆக்டிவ் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ இப்போ இது 2 பண்ணுறது மூலமாக அந்த மைக்ரோப்ஸ் வந்து என்ன ஆகாது, இன்ஆக்டிவ் ஆகிடும். ஸோ இப்போ தீஸ் இன்ஆக்டிவ் மைக்ரோப்ஸ் ஆர் அன்ஏபிள் டு காஸ் டிசீசஸ். ஸோ இப்போ இந்த இன்ஆக்டிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண முடியாது, நோயை உண்டு பண்ண முடியாது. பட் ஸ்டிமுலேட் த பாடி டு ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் எகென்ஸ்ட் த ஆன்டிஜன் இன் த மைக்ரோப்ஸ். ஸோ அப்போ ஆனால் இது என்ன பண்ணும், இட் ஸ்டிமுலேட் த பாடி. நம்ம எந்த பாடியில் இந்த வேக்சின் போடுறோமோ அந்த பாடியில் வந்து பார்த்தோன்னா உயிரணுக்களுக்கு, அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய மற்ற நோய் கிருமிகளுக்கு எதிராக போராடக்கூடிய ஆன்டிபாடிஸை இவங்களால் உருவாக்க முடியும். ரைட்டா? ஸோ வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ்ட் எகென்ஸ்ட் டிசீசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லிவ் ஆட்டினேட்டட் வேக்சின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆட்டினேட்டட்னா அதை வீக்கன் பண்ணினது, வைரஸை வீக்கன் பண்ணப்பட்ட வைரஸ் எது பார்த்தோன்னா நேம் ஆஃப் த வேக்சின் வந்து பார்த்தோன்னா எம்எம்ஆர் வேக்சின், பிசிஜி. பிசிஜிங்கிறது பேசிலஸ் கெலமேட்டிக் கியூரின் அப்படிங்கிற டிசீஸுக்கு அந்த 3 சேர்த்துறது தான் இந்த பிசிஜி. எம்எம்ஆருங்கிறது வந்து பார்த்தோன்னா மம்ப்ஸு, மெசல்ஸு, ரூபெல்லா அப்படிங்கிற 3 டிசீஸுக்கு கொடுக்குறது தான் இந்த வேக்சின், எம்எம்ஆர் வேக்சின். மெசல்ஸு, மம்ப்ஸ் அண்ட் ரூபெல்லா. இந்த பிசிஜி பேசிலஸ் கால்மேட்டு கியூரின் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோன்னா டியூபர்குலோசிஸ், டிபி வைரஸ், டிபி உருவாக்குது இல்லையா, ஸோ அந்த பாக்டீரியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடியது. அடுத்து இன்ஆக்டிவேட்டடு கில்டு ஆன்டிஜனாக எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இன்ஆக்டிவேட்டடு போலியோ வைரஸ், ஹெச்ஐவிக்கு வந்து ஐபிவி. ஸோ இப்போ இந்த இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போலியோ வைரஸஸுக்கு மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம அதை இன்ஆக்டிவ் பண்ணுறோம். ஸோ அப்போ அதை ஆக்டிவேட் இல்லாமல் செஞ்சு அதையும் நம்ம என்னவோ பண்ணுறோம், வேக்சினாக பயன்படுத்துகிறோம். எந்த நோய்க்கு எதிராக, போலியோவுக்கு எதிராக. ரைட்டா? அடுத்து சப்யூனிட் வேக்சின்ஸ், அதாவது பியூரிஃபைடு ஆன்டிஜன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த வெளியில் எடுத்துல இனாக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து பியூரிஃபை பண்ணி நல்ல செக்மெண்ட்டாக மாற்றுறது தான் இந்த சப்யூனிட் வேக்சின்ஸ் அப்படிங்கிறவங்க. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் அப்படின்னு சொல்கிறோம். எதை குணப்படுத்துது, ஹெப்படைட்டிஸ் பிஏ. அடுத்து டாக்சைடு, அதாவது இன்ஆக்டிவேட்டட் ஆன்டிஜன் அப்படின்னு எடுத்தோம்னா டெட்டனஸ் டாக்சைடு, டிடி. அடுத்து வந்து பார்த்தோன்னா டிப்தீரியா டாக்சைடு, ஸோ டிடி இன்ஜெக்ஷன், டிடி இன்ஜெக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ டெட்டனஸ்ஸு அண்டு டிப்தீரியா வேக்சின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து மைக்ரோப்ஸ் அண்டு டிசீசஸ். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி தான் பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி பார்க்க போகிறோம்.